வெல்கம் டு நார்மல் மேன் தாட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் அப்படிங்கிறது வந்து ஒரு போயம். இந்த போயம் எழுதினது யார் அப்படின்னு சொன்னால் சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ். எந்த இயர் இந்த போயம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1798 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போயம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு 3 வெட்டிங் கெஸ்ட்ஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வெட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த டைம் ஒரு ஓல்டு மரைனர் வந்து ஒரு வெட்டிங் கெஸ்ட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணி அவரோட ஸ்டோரியை கேட்க சொல்கிறாரு. ஆனால் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து அவரோட ஸ்டோரியை கேட்குறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படியாவது இக்னோர் பண்ணிட்டு வெட்டிங் அட்டன் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த ஓல்டு மரைனரோட கிளிட்டரிங் ஐஸ் வந்து அவரை மெஸ்மரைஸ் பண்ணி அவரோட ஸ்டோரியெல்லாம் கேட்க வைக்குது. உடனே அந்த வெட்டிங் கெஸ்ட்டும் ஒரு ஸ்டோன் மேலே உட்காந்து எல்லா ஸ்டோரியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஓல்டு மரைனர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு லாங் சீ வாயேஜ் போனோம். நான் மட்டும் போகலை, என் கூட வந்து ஒரு 200 க்ரூ மெம்பர்ஸும் வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த லாங் சீ வாயேஜை வந்து போனோம். போகும்போது என்னாச்சுன்னா, நாங்கள் கிளம்பும்போது எல்லா சூழ்நிலையுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்களோட ஷிப் வந்து ஒரு ஐசி வாட்டர்ஸில் போய் ஸ்டக் ஆகிட்டு, அதாவது அந்த இடத்துல வந்து நிறைய பனிப்பாறைகள்லாம் இருக்கும். அந்த பனிப்பாறைகள்லாம் இருந்தோடனே எங்கள் ஷிப்பால் மூவ் பண்ண முடியலை. அப்போ நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பயந்து போய் இருந்தோம். அந்த டைம் என்னாச்சுன்னா, நாங்கள் எல்லாருமே ஒரு ஆல்பட்ராஸ் பேர்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவார். ஆல்பட்ராஸ் பேர்ட்னா என்னென்னா, அது வந்து ஒரு சீ பேர்ட். அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை வந்து செயிலர்ஸ்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் குட் லக், ஒரு சிம்பிள் ஆஃப் குட் ஓமன், அதாவது ஒரு நல்ல சகுனம் மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை பார்த்த உடனே இவங்களுக்கும் அந்த ஐசி வாட்டர்ஸ்லேருந்து அவங்களோட ஷிப் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இவங்க வந்து கரெக்டான திசையை நோக்கி இவங்களோட ஷிப் வந்து போயிட்டுருக்கும். அப்போ எல்லா செயிலர்ஸுமே அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை ரொம்ப பிடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆல்பட்ராஸ் பேர்டுக்கு இவங்க டெய்லி ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி நிறையா இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களோட ஷிப்புக்கு மேலே அந்த ஆல்பட்ராஸ் பேர்டும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், திடீர்னு இந்த ஓல்டு மரைனர் என்ன பண்ணுவார்னா, அவரோட கன் எடுத்து அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ண உடனே அந்த ஆல்பட்ராஸ் பேர்டு இறந்து போயிடும். அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக ஷூட் பண்ண, அது வந்து ஏ சிம்பிள் ஆஃப் குட் லக், அது வந்து ஒரு நல்ல இதெல்லாம், நீ எதுக்கு ஷூட் பண்ண, இனி நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பான ஒரு பாதையில் போயிட்டோம்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களோட ஷிப்பு வந்து நல்லா தான் போயிட்டுருக்கோம். போனோடனே சரி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை கொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து மாட்டிக்கிடுவாங்க. எப்படின்னா, அந்த சீ வந்து அவங்க அந்த ஷிப்பை சுற்றி நல்லா ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். ரொம்ப திக்கனாக இருந்த உடனே இவங்களால மூவ் பண்ண முடியாது அவங்களோட ஷிப்பை. அப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இவரை கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்து ஆல்பட்ராஸ் பேர்டை ஷூட் பண்ணதுனால தான் நமக்கு இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கி, இது ஒரு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ சிம்பிள் ஆஃப் ரெக்ரெட், அதாவது நீ வந்து ஒரு ரெக்ரெட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த இறந்து போன ஆல்பட்ராஸ் பேர்டை உன்னோட நெக்கில் கட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கில் வந்து அந்த ஆல்பட்ராஸ் பேர்டை கட்டி விட்டுருவாங்க. அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக வேற இருக்கும் இவருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது இவருக்கும் என்ன பண்ணன்னு தெரியாது, அப்படியே போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. அப்போதான் இந்த ஃபேமஸான லைன்ஸ்லாம் வரும், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நார் எனி ட்ராப் டு ட்ரிங்க் அப்படின்ட்டுலாம். அப்போ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இது தண்ணி கூட குடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோபமும் இருக்கும். இவரை தான் ப்ளேம் பண்ணுவாங்க, இவரை தான் கர்ஸ் பண்ணுவாங்க இந்த ஓல்டு மரைனரை. இவரும் சரி என்ன பண்ணன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு ஷிப் வந்து கண்ணுக்கு தெரியும். ஒரு ஷிப் வந்து இவங்களோட ஷிப்பை நோக்கி வரதை இவர் பார்ப்பாரு. அப்போ எப்படியாவது இதை க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது இவரால் பேச முடியாது. ஏன்னா அவரோட டங் வந்து மாய்ஸ்டனாக இருக்காது. அப்போ இவரால் பேச முடியலைன்னொன்னே என்ன பண்ணுவார்னா, அவரோட ஆர்முக்கு கீழே இருக்கிற ஃப்ளெஷ்ஷை வந்து பைட் பண்ணி அதில் வந்து பிளட்டால் இவரோட டங்கை மாய்ஸ்டன் பண்ணி இவர் வந்து க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்ணுவார். இப்படி ஒரு ஷிப் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வரும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு கோஸ்ட் ஷிப். அதாவது அது வந்து ஃபுல்லாக ஸ்கெலிட்டனாக இருக்கும்.
அப்போ அதில் வந்து 2 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் டெத்து அப்புறம் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. டெத்து வந்து ஸ்கெலிட்டனாக இருக்கும், லைஃப் அண்ட் டெத் வந்து ஒரு உமன். அந்த உமனுக்கு வந்து ரெட் லிப்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்களோட ஹேர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னாக்கி டைஸ் விளையாட ஆரம்பிப்பாங்க. டைஸ் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த லைஃப் அண்ட் டெத் அந்த உமன் வந்து வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ண உடனே அவங்க வந்து எதை வச்சு ஆக்சுவலி அந்த டைஸ் விளையாடுவாங்கன்னா இந்த 200 க்ரூ மெம்பர்ஸோட லைஃப்பை வச்சு விளையாடுவாங்க. அப்போ அவங்க வின் பண்ண உடனே அந்த 200 க்ரூ மெம்பர்ஸும் 1 by 1 இறந்துருவாங்க. எல்லாருமே இறந்த உடனே அவங்க இறக்கும் போது கூட அவங்களோட பார்வையெல்லாம் யாரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஓல்டு மரைனரை நோக்கி தான் இருக்கும். அவங்க வந்து இவரை ஸ்டேர் பண்ணிகிட்டே செத்து போயிடுவாங்க. செத்து போன உடனே இவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. லாஸ்ட்டில் ஒரு 7 days அவருக்கு தண்ணியும் இருக்காது, எதுவும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. இவர் வந்து கண்ணை கூட திறந்து பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாருமே இவரையே ஸ்டேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களோட கோபம் வந்து அவங்களோட கண்ணில் தெரியும். இவனால தானே நம்ம இறந்தோம் அப்படின்னு அவங்க நினச்சிடுவாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்ப்பாரு, அங்கே சீ கிரியேச்சர்ஸ்லாம் நிறையா அவர் வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே இவர் கர்ஸ் பண்ணுவார், அது வந்து நல்லாவே இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவார், இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் கண்ணை திறந்து பார்ப்பாரு. அப்போவும் அந்த சீ கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரி, இந்த சீ கிரியேச்சர்ஸ்லாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் அவரோட மனசு கொஞ்சம் லேசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ப்ரே பண்ண ஆரம்பிப்பார். ப்ரே பண்ண ஆரம்பித்ததும் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அவரோட கழுத்தை சுற்றி கட்டியிருந்த ஆல்பட்ராஸ் பேர்டு வந்து அத்து சீக்குள்ளே விழுந்துடும். அப்போ இவர் இது எப்படி நினைப்பார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது அப்படின்னு நினைப்பார். அப்படி நினைக்கும்போது இவர் வந்து இங்கே டெட் பாடிஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் உயிர் வந்துடும். உயிர் வந்து அந்த டெட் பாடிஸ் எல்லாருமே எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷிப்பை டிரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 200 டெட் பாடிஸ் கிட்டையும் 200 ஏஞ்சல்ஸ் நிற்பாங்க. ஒவ்வொரு டெட் பாடிஸ் கிட்டையும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் நிற்பாங்க. அப்போ இவர் நினைப்பார், ஓகே நம்ம கர்ஸ் வந்து விலக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பிலீவ் பண்ணுவார். பிலீவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ரொம்ப இன்னும் தர்ஸ்டியாகவே இருக்கும். ஏன்னா தண்ணியே குடிக்காமல் இருப்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மழையும் பெய்ய ஆரம்பிக்கும், இவருக்கு தண்ணியும் கிடைக்கும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இவர் வந்து ஒரு ஹாலுசினேஷன் ஸ்டேட்டுக்கு போவார். அந்த ஹாலுசினேஷன் ஸ்டேட்டில் வந்து ஒரு 2 ஸ்பிரிட்ஸ் பேசிகிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தோணும். அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து என்ன தப்பு பண்ணினார், இவரோட வாயேஜ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் அந்த ஹாலுசினேஷன் ஸ்டேட்லேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த 200 டெட் பாடிஸும் மறுபடியும் இவரையே ஸ்டேர் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கும். அப்போ இவர் வந்து நம்ம ஹாலுசினேஷனில் இருக்கோமா இல்லைனாக்கி ரியாலிட்டியில் தான் இருக்கோமா அப்படிங்கிறத அவர் வந்து நினச்சி பார்க்குறதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷிப்பு வந்து சிங்க் ஆக ஆரம்பிக்கும், மூழ்க ஆரம்பிக்கும். உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தூரத்தில் பார்க்கும்போது ஒரு போட் வரும். அந்த போட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெர்மிட், பைலட்ஸ் பாய் 3 பேர் இருப்பாங்க. ஹெர்மிட்ஸ்னா துறவி மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி அவர் இருப்பார். அப்போ அவங்க 3 பேரும் வரும்போது அவங்களுக்கு தெரியும் ஒரு ஷிப்பு சிங்க் ஆகிட்டு இருக்கு, அங்கே யாராவது உயிரோடு இருக்காங்களான்ட்டு இவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது இவரை மட்டும் ஓல்டு மரைனரை மட்டும் இவருங்க எடுத்து அவங்களோட போட்டில் போட்டுட்டு அவங்க வந்து போவாங்க. போகும்போது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த ஓல்டு மரைனருக்கு உயிர் இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சு அந்த போட்டை இவர் டிரைவ் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ அவரோட லுக்கு எல்லாத்தையும் வச்சு அந்த பைலட்ஸ் பாய் நினைப்பான் ஒரு டெவில் தான் நம்மளோட போட்டை டிரைவ் பண்ணுது, அவர் வந்து மனுஷன் இல்லை டெவில் அப்படின்னு அந்த பையன் நினைப்பான். அப்போ அவங்க டிரைவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த சீஷோர்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். சீஷோரில் இறங்கும்போது ஹெர்மிட் கிட்ட வந்து இவர் வந்து பாவ மன்னிப்பு கேட்பார். ஏன்னா நான் தான் அந்த ஆல்பட்ராஸ் பேடை ஷூட் பண்ணேன், அதனால தான் அந்த 200 க்ரூ மெம்பர்ஸும் இறந்தாங்க, ஸோ என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபுல் ஸ்டோரியையும் அந்த ஹெர்மிட் கிட்ட சொல்லி ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி கேட்பாங்க. கேட்கும்போது அந்த ஹெர்மிட்டை எல்லாமே சொன்னோன்னே இவருக்கு மனசு ரொம்ப லேசாயிரும். லேசானோடனே இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், ஓகே இப்போ நான் வந்து இதுக்கு விமோச்சனமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை சுற்றி தெரிய போகிறேன், நான் பார்க்குறவங்ககிட்டலாம் என்னோட ஸ்டோரியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெட்டிங் கெஸ்ட்டையும் ஸ்டாப் பண்ணி இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாரையுமே சமமாக ட்ரீட் பண்ணணும்,
மனுஷன் உயிர் தான் பெருசு, ஒரு பறவைகளோட உயிர் சின்னது அப்படின்னு நினைக்க கூடாது. ஆல்பட்ராஸும் ஒரு உயிர் தான், அதை வந்து நான் கொண்டிருக்க கூடாது. அதே மாதிரி நான் வந்து அந்த நேச்சரோட கிரியேச்சர்ஸை அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் என்னோட கர்ஸ்லாம் விலகிச்சு. அதனால நம்ம நேச்சரையும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஸ்டோரியையும் எண்ட் பண்ணிட்டு போயிடுவார். போன உடனே இந்த வெட்டிங் கெஸ்ட்டுக்கு வந்து இப்போ வெட்டிங்க்கு போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடும். அவர் வீட்டுக்கு போயிடுவார். எப்படி இந்த போயமை வந்து எண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எ சேடர் அண்ட் எ வைசர் மேன் ஆயிடுறாரு. யார் அப்படின்னு சொன்னால் அந்த வெட்டிங் கெஸ்ட் வந்து எப்படி மாறிடுறாரான்னா எ சேடர் அண்ட் எ வைசர் மேனாக மாறிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த போயத்தை எண்ட் பண்ணுறாங்க. இதுதான் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர்.